அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் நிறுத்தினா அமெரிக்கான நோபல் பரிசு கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பெரிய சண்டையை நிறுத்தினா தான் கொடுப்பாங்க அப்படின்னு யாரோ ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை நிறுத்த முடியுன்ற நம்பிக்கை இப்போ அவருக்கே இல்லாமல் போயிடுச்சு. அதனால அவரே ஏதாவது ஒரு சண்டையை மூட்டி விட்டு அதுக்கப்புறம் அவரே அதை நிறுத்திட்டு, பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய சண்டையை நிறுத்திட்டோம், இப்போவாவது நீங்கள் எனக்கு அந்த பரிசு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு தர்மி மாதிரி கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதுதான் நடக்கும் போல இருக்கு. ஒரு யுத்தத்துக்கு தயாராகின்றது அமெரிக்கா. அது எங்கே எப்போ அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை அதை பார்த்துட்டு இந்த யுத்த நடவடிக்கைகளை பார்க்கலாம் அப்படின்னு. நேற்று முதல், அதாவது ஆகஸ்ட் 27 முதல் இந்த அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு எதிராக 50% வரி போட்டாங்க இல்லையா, அது அமலுக்கு வந்து விட்டது. ஸோ இதுவரைக்கும் வெள்ளக்குதிரையாக இருந்த அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் நேற்று முதல் வரி குதிரையாக மாறிவிட்டார். சரி, நீங்கள் வரி குதிரையாக மாறுங்க, இல்லை கழுத புலியாக மாறுங்க, அது உங்கள் சௌகரியம், நாங்கள் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒரு சிலர் இங்கே ஆதாயம் தேடலாமா, அரசியல் ஆதாயம் தேடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சரியமான செய்தி. கம்யூனிஸ்டுகள் இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராட்டமா, எதுக்காகனா இந்த வரி போட்டதுக்காக. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது, ஏதோ நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்களே அப்படின்னு. அதே சமயத்தில் ஒரு சின்ன டவுட்டு கபால்னு குதிக்குதுங்க. என்னைக்காவது சீனாவுக்கு எதிராக இந்த டோலர்கள் போராட்டம் பண்ணிக்கிறாங்களா? ஏன் சீனாவோட நமக்கு பிரச்சனையே இருந்தது இல்லையா? அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இந்த ஃபெர்டிலைசர், விவசாயிகள் அப்படின்னு எப்போவுமே ஒரு குரல் கொடுத்துட்ருப்பாங்க டோலர்கள். அந்த விவசாயிகளுக்கு தேவை உரம், இந்த யூரியா மாதிரியான உரங்கள். இந்த ஏற்றுமதியை நிறுத்தி வைத்திருந்தது சீனா. ஒரு குரல் கொடுத்துருப்பாங்களா டோலர்கள்? அமெரிக்க ஏகாதிபத்தியமே ஆரம்ப காலத்திலேருந்து இப்படி தான் குரல் கொடுத்துன்னுக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஆளுங்களுக்கு ட்ரீட்மெண்ட்னா மட்டும் நேராக அமெரிக்காவில் போய் இறங்குறீங்க. கொஞ்சம் கூட அந்த ஒரு சித்தாந்தம், வெக்கம், மானம் எதுவுமே இல்லாமல். ஏன் கம்யூனிஸ்ட நாடுகளுக்கு போக வேண்டியது தானே அப்படின்லாம் கேட்டால் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் சீனா மேலே மட்டும் ஏன் இவ்வளோ தாய்ப்பாசத்துக்கு மேலான ஒரு பாசம் அப்படின்னு தெரியல. சரி, இந்த பக்கம் வாங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில மாதங்களாக அரசியலில் ஒன்றுமே இல்லாமல் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் இருந்தார் ஒருத்தர். ஞாபகம் வருதா? அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால். இப்போ கபால்னு களத்தில் குதிச்சுக்கிறார். அவரும் என்ன பண்ணியிருக்கார், இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் குத்துகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, பாருங்க இந்த இந்திய அரசாங்கம் விவசாயிகளின் வயிற்றில் அடித்து விட்டது அப்படின்னே அடிச்சிட்டாங்க அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். இந்த பருத்தி இறக்குமதிக்கு 11% வரி போட்டிருந்தாங்க இந்தியாவில். வெளிநாடுகள்லேருந்து பருத்தி வந்ததுன்னா அதுக்கு 11% டேக்ஸ். எப்படி அண்ணன் ட்ரம்ப் 50, 100 அப்படின்னு போட்டுங்கிறாரோ அந்த மாதிரி நம்ம 11% மட்டும்தான் போட்டிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, அங்கேருந்து மலிவு விலையில் பருத்தி கொண்டு இருந்தது. இங்கே இருக்கிற பருத்தி உற்பத்தியாளர்கள் அவங்க விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் அதை காப்பாற்றுவதற்காக, லேட்டஸ்ட்டு ஒரு தோராயமாக சொல்கிறேன், இங்கே 120 ரூபாய் விற்குது அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போது வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற பருத்தி அது ஒரு 110 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னு சொன்னால், அப்போ 120 விட 110 தான் லாபம் அப்படின்னு இந்த அப்பேரல் மேனுஃபேக்சரர்ஸ் அதைத்தான் வாங்குவாங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த உள்ளூர் பருத்தி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, 11% வரி போட்டாங்க. அப்போ இது 120க்கு மேலே போயிடும் இறக்குமதி பருத்தி. உள்நாட்டு பருத்தியை தான் நம்ம அப்பேரல் மேனுஃபேக்சரர்ஸ் வாங்குவாங்க. இந்த வரியைத்தான் இப்போ அரசாங்கம் விலக்கி கொண்டு விட்டது. அதையும் இப்போ டிசம்பர் மாதம் வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த வரி விலக்கு அப்படின்றத. இதுதான் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களோ நம்ம ஊர் விவசாயிகள் என்ன ஆவாங்கோ அப்படின்னு. ஆனால் இந்த விளக்கெண்ணை இது அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. நம்ம இந்தியாவில் டெக்ஸ்டைல்ஸ் ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக இந்த கோரிக்கையை வச்சுட்ருக்காங்க. நம்ம அன்றைக்கே கூட இது சம்மந்தமான செய்திகளை எல்லாம் பார்த்தோம். முதலமைச்சர்கள்லாம் கூட மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, 11% டேக்ஸை வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னு. இந்த நேரத்தில் அது வித்ட்ரா பண்ணதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, ஏற்கனவே 50% டேக்ஸ் போட்டிருக்காங்க அமெரிக்காலேருந்து. அப்போது நம்மளுடைய அந்த துணி உற்பத்தி இது காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் காஸ்ட் கட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். காஸ்ட் கட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்கும் உடனே தெரிகிற விஷயம் இந்த மாதிரி மெக்கனைசேஷன், இயந்திரமயமாக்கல். அப்படி மெஷினை வச்சு நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற சேலரி கட் ஆகும் அப்படின்னு. இதைத்தான் எதிர்பார்க்குறாங்களா அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலும் டோலர்களும். ஏன்னா டோலர்களும் இதே மாதிரி ஒரு கோஷத்தை போட்டிருந்தாங்க, விவசாயிகள் வயிற்றில் அடித்து விட்டார்கள் அப்படின்னு. அப்போது நம்ம ஏற்றுமதியெல்லாம் என்ன ஆகுறது?
இதை நம்பி இருக்கின்ற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆவது? பாருங்க, எந்த ஒரு வரி போட்டாலும் இல்லை அதை குறைத்தாலும் ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கும், ஒருத்தருக்கு பாதகமாக இருக்கும். அது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷனா அப்படின்னு பார்க்கணுமே தவிர, பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வளரிட்டு இருக்கவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகள் மாதிரி நாமளும் பிச்சை எடுத்துட்டு இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இத்தனை மாசமா காணாம போயிட்டு இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப திடீர்னு இங்க குதிச்சின்னு இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன? இத்தனை மாசமா அவர் அரசியல்ல என்ன பண்ணிட்டு இருந்தார், எங்க இருந்தார் யாருக்காவது தெரியுமா? இப்ப அங்க அமெரிக்கா பல விதங்கள்ல நம்மளை ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒரு விதம் என்ன அப்படின்னா, நீங்க எப்படியாவது அமெரிக்காவோட உடன்பாடு காண வேண்டும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் பண்றதுக்கு இங்க இந்த மாதிரி சில விளக்கெண்ணெய்கள். இதை தவிர வேற எந்த காரணமும் எனக்கு தெரியல இவங்க இந்த மாதிரி எல்லாம் வளரிட்டு இருக்கிறதுக்கு. ஆனால் இந்த விளக்கெண்ணெய்களுக்கு போட்டியாக அமெரிக்காவில் பல விளக்கெண்ணெய்கள், அங்கே வேறு என்ன சொல்கிறது, சரி கேஸ்ட் ஆயில் அவங்களும் இந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு தொலைக்காட்சியில் ஒருத்தர் பேட்டி எடுக்கின்றார்கள். அவர் சொல்கிறாரு, இந்தியன் ருப்பியா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. உடனே மிட்டாய் மாமாக்கள், பார்த்தீங்களா இந்திய ருப்பி, இதை பார்த்து அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு. விளக்கெண்ணெய் அதை பார்த்த உடனே எனக்கு கோபம் தானே வரணும். ஏன் இதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறீங்க நீங்கள்? இதில் இந்த மிட்டாய் மாமாக்கள்லாம் ஃபாரின் பாலிசியில் இப்போ அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த ஜப்பான், சவுத் கொரியா, அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன், ஏன் இங்கே வியட்நாம், அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் கூட அது 20% 15% டேக்ஸ் போட்டாலும் பரவாயில்ல, அமெரிக்காவிலேருந்து வரதெல்லாம் நாங்கள் டேக்ஸ் இல்லாமல் இறக்குமதி பண்ணிக்கிறோம், எங்கள் நாட்டிலேருந்து போகிறதுக்கெல்லாம் நீ 15, 19, 20% போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க ட்ரேட் டீலுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது காரணம் இல்லாமையே அவங்கெல்லாம் ஒத்துப்பாங்க? அவங்களாம் அப்படியே சரண்டர் ஆகிட்டாங்கன்னு அர்த்தமா? அவங்களுக்கும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உண்டு, அந்த மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது உண்டு. ஏதோ காரணத்துக்காக தான் பண்ணிக்கிறாங்க. அதாவது இன்டைரக்டாக அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆயிரு அப்படின்னு ஒரு நெரேட்டிவை கிரியேட் பண்ணினுக்குதுங்க இந்த விளக்கெண்ணெய்ங்க. சரி, இப்போ அமெரிக்காவோட ட்ரேட் டீல் அப்படின்னு ஒத்துக்குன்னா நாளைக்கு இந்த 50% டாரிஃப் இல்லாமல் போயிருமா? என்ன பண்ணுவாங்க, 25% அப்படின்வார். ஏன்னா ஒரு 25 ரஷ்யன் ஆயிலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நாம கேட்குறோம், ஏன் ரஷ்யன் ஆயிலுக்கு டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்தியாவிலேருந்து போகிற துணிக்கு வரி போட்டுக்கிற, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வரி போட மாட்டியா, அதுக்கு மட்டும் விலக்கு கொடுத்துக்கிறியா அப்படின்னா வாயை திறக்க மாட்டாங்க. ஸோ இது ரஷ்யன் ஆயிலுக்கும் இந்த டாரிஃபுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணன் ட்ரம்ப் நினைச்சா என்ன பண்ணுவார் தெரியுமா, அதோ யுத்தத்தை அப்படி அதை பீச்சாங்கையால நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, த ரோட் டு பீஸ் ரன்ஸ் த்ரூ நியூ டெல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியா மனசு வச்சா மட்டும்தான் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு இது நம்மளை பாராட்டுறதா இல்லை, பழிய தூக்கி நம்ம தலைமையில் போடுறாங்க. நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கலை அப்படின்னு சொன்னால் யுத்தம் உடனே நின்றுரும் அப்படின்னு. விளக்கெண்ண அப்போ என்ன ட்ரம்ப் நினச்சா உடனே நிறுத்திடுவார் அப்படின்னு சொன்னால், அப்போ ட்ரம்ப்பாலெல்லாம் முடியாது, இந்தியா மனசு வச்சாதான் முடியும் அப்படின்றத நீயே ஒத்துக்கிறல்ல. அப்போ இனிமேல் நோபல் பீஸ் ப்ரைஸுக்கு உங்கள் பேரை ரெக்கமெண்ட் பண்ணாத, எங்கள் இந்தியா பேரை, எங்கள் பிரதம மந்திரி பேரை ரெக்கமெண்ட் பண்ணு. இப்போ புரியுதுங்களா? என்ன பேசுகிறோன்னு கூட தெரியாமல், ஐயோ நாம் பேசுறது நமக்கே ஆப்பா வருது அப்படின்றது கூட தெரியாமல் இஷ்டத்துக்கு உளறி நிற்குதுங்க. தெரியல பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இப்போ தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதா? அவங்க இது ஒரு டிக்டேட்டர்ஷிப், அட்டோக்ராட்டிக் கண்ட்ரி, இவங்களோடலாம் ஒத்து போகலாமா? சீனா, அது அமெரிக்கா சொல்லுது, சீனா யார், உங்களுடைய எதிரி, அவங்கள போய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிறீங்களே அப்படின்னு. அமெரிக்கா கூட தான் எங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் நீங்கள் பாகிஸ்தானை போய் உக்காந்திங்கன்னு இடைன்னு எழுஞ்சி நிற்கிறீங்களே, அப்போ இன்னும் உங்களை எங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ப சொல்கிறீங்களா? எங்களுக்கு யார் ஃப்ரெண்டு, யார் எனிமி, எப்போ யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், எப்போ யாரோட எதிர்ப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நீ எங்களுக்கு பாடம் எடுக்காத. நாங்கள்லாம் உலகத்துக்கே கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்திருந்த போது நீங்கள்லாம் எங்கேயுமே இல்லை. இன்றைக்கி அமெரிக்கர்கள்னு சொல்லிக்கிற பயிலுவை யாருமே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு வந்தானுங்க, வந்தேரிகள் இவனுங்கள்லாம். இவங்க நம்மளுக்கு பாடம் எடுக்கிறாங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. அதை கூட புரிஞ்சிக்காமல் இங்கே சில விளக்கெண்ணெய் கும்புகள் உட்காந்தீங்க, பார்த்தீங்களா அமெரிக்காவோட ஒத்து போகணும் அப்படின்னு. சரி, இப்போ அந்த அமெரிக்கா அடுத்த யுத்தத்துக்கு தயாராகின்றது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எங்கே அப்படின்னா வெனிசுவேலா. அந்த நாட்டுக்கு எதிராக அவங்களுடைய கப்பற்படை கப்பல்கள் இதெல்லாம் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலே தயாராக இருக்கின்றார்கள் ஒரு யுத்தத்துக்கு.
எதுக்குங்க இந்த போகிற போக்கில் வெனிசுவேலாவோட சண்டை போடணும்? வெனிசுவேலாவோட சண்டை போட்டால் அதுக்கும் இப்போது இந்த இந்தியா, ரஷ்யா, சைனா இந்த ஆக்சிஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்கின்றது. வெனிசுவேலா நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், பெட்ரோல் டீசல் அதாவது இந்த கச்சா எண்ணெய் அப்படின்னா அது சவுதி அரேபியா இந்த மாதிரி அரபு நாடுகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உலகத்திலேயே மிக அதிக அளவில் ஆயில் ரிசர்வ் இருக்கின்ற நாடு அப்படின்னா நம்பர் 1 வெனிசுவேலா தான். சொல்லப்போனால் ஒரு காலத்தில் நல்ல செல்வச் செழிப்புடன் இருந்த நாடு அது. என்ன தப்பு பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஆயிலில் காசு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மற்ற துறைகளில் எந்த விதமான கவனமும் செலுத்துவதில்லை. நல்ல காசு வருது, எண்ணெயை விற்கிறோம், அதை மற்ற பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வராங்க, எண்ணெய் எடுக்கிறாங்க, அது நமக்கு காசு கொடுக்குறாங்க, அந்த காசை வச்சு ரைட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், இப்படித்தான் பண்ணாங்களே தவிர எல்லா இண்டஸ்ட்ரியும் டெவலப் பண்ணணும், விவசாயத்தை டெவலப் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்றத பற்றி பெருசாக அவங்க கவனம் எடுக்கவில்லை. போதாக்குறைக்கு இந்த சோசியலிசம், கம்யூனிசம் பேசிக்கின்னு வந்தவங்க கெடுத்து குட்டிச்சவராக்கி போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 ரிசர்வ் இருந்தும் அந்த நாடு பிச்சைக்கார நாடாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு பிச்சைக்கார நாடு அப்படின்னு சொன்னால், நம்ம தம்பி ஒண்டிப்புலி அந்த ஃபோட்டோ போட்டுக்கிறார். இங்கே அந்த வெனிசுவேலன் சிட்டிசன் ஒருத்தர் ரோடில் ஏதோ சில கைவினை பொருட்கள் விற்கிறாரு. அது என்ன அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படி ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த நாட்டு ரூபா நோட்டு இருக்குதுல்ல, அதில் செய்த பொருட்கள். ஏன் இந்த மாதிரி ரூபா நோட்டில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ரூபா நோட்டில் எதையாவது பண்ணி அதை மற்ற நாடுகளில் விற்றாங்கன்னா அவங்க கொடுக்குற காசு இது 1000, 10,000 டினாமினேஷனை விட ரொம்ப மதிப்பு அதிகமாக இருக்கின்றது. சுத்தமாக அந்த நாட்டு கரன்சிக்கு மதிப்பே இல்லை. இதுதான் அதனுடைய அர்த்தம். சரி, இப்போது அந்த பிச்சைக்கார நாட்டை போயிட்டு அமெரிக்கா எதுக்கு அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்க ரீசன், அன்னைக்கு ஜார்ஜ் புஷ் என்ன சொன்னார், வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், அணுகுண்டு வச்சுக்குது ஈராக் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு போட்டார். இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்களாம் அந்த மருந்து கடத்துறாங்க. எந்த மருந்து அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மருந்து கடத்துகிற கார்ட்டல் அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம், வெனிசுவேலா அரசாங்கமே துணை போகின்றது. அதனால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக, இது நாட்டுக்கு எதிராகவோ இல்லை அரசாங்கத்துக்கு எதிராகவோ கிடையாது, அந்த மருந்து கடத்துகிற கும்பலுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு. எப்படி மருந்து கடத்துகிற கும்பலுக்கு எதிராக கப்பற்படையை தான் அனுப்புவாங்களா? அது அமெரிக்கா நினச்சா என்ன ஒன்றா பண்ணுவாங்க, அவங்கள யாரும் கேட்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால தான். சரி, இப்போ வெனிசுவேலாவை அட்டாக் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குது அமெரிக்காவுக்கு அப்படின்னா, இதான் மேட்ரு. ஒபாமா பீரியடில் என்ன பண்ணாங்க, இவங்களே செயற்கையாக சப்ளையை அதிகரித்து, ஆயில் சப்ளையை அதிகரித்து ஆயில் விலையை குறைச்சாங்க. ஸோ ரஷ்யா அந்த ஆயில் அண்ட் கேஸ் விற்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ கம்பேரபிளாக தானே விற்க முடியும். இவங்க பாட்டுக்கு இல்லை நாங்கள் இவ்வளோ தான் விற்போம்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அவங்க எக்கானமி அடி வாங்கிச்சு. இப்போது வெனிசுவேலாவை இவங்க கேப்சர் பண்ணி, அங்கே எப்போ அந்த மதுரோ வந்தாரோ அப்போவே அமெரிக்கா அதெல்லாம் இந்த எலெக்ஷனை நாங்கள் ஒத்துக்க முடியாது. யார் எலெக்ஷனை யார் ஒத்துக்கிறது? உங்கள் எலெக்ஷனையே உங்கள் நாட்டில் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் தானே அடுத்த நாட்டு எலெக்ஷனை பற்றி நீ ஒத்துக்கிறது? இப்படிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ மதுரோவுக்கு எதிராக $50 மில்லியன் அவார்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட் அவருக்கு எதிராக நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறது அப்படின்றது எந்த விதத்தில் சட்டம் நியாயமாகும் சொல்லுங்க? இதே சிரியாவில் யார் தலைக்கு $10 மில்லியன் அவார்டுன்னு சொல்லியிருந்தாங்களோ அமெரிக்கா வெக்கம் இல்லாமல் அவங்களோடைய போய் கையை குலுக்கின்னு நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டுங்கிறாங்க. சரி, இப்போ அவங்க மதுரோவை பதவியிலிருந்து நீக்கிட்டு அமெரிக்கா அவர்களுடைய ஒரு பப்பட் கவர்மெண்ட்டை கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அமெரிக்க கம்பெனிகளுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான சான்ஸு. அதுவும் அவங்களுடைய பப்பட் கவர்மெண்ட் அங்கே கொண்டு வச்சுட்டாங்கன்னு சொன்னால், அந்த ராயல்ட்டி அப்படின்றதெல்லாம் மற்ற நாடுகளில் கொடுக்கறத விட ரொம்ப கம்மியாக கொடுத்தா போதும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அமெரிக்க கம்பெனிகள் அப்படியே அங்கே போயிட்டு இருக்கிற எண்ணெயெல்லாம் ஆட்டையை போடுவாங்க, போட்டுட்டு ஏராளமாக ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆயில் சப்ளையை அதிகரிப்பார்கள். அப்போது ரஷ்யாவுடைய எக்கானமி அடிவாங்க. இதெல்லாம் நாளைக்கே குண்டு போட்டு நாளான்னைக்கு அமெரிக்க கம்பெனி போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. இட் வில் டேக் செவரல் மந்த்ஸ் டு இயர்ஸ். ஆனாலும் இது ஒரு பெரிய ரிஸ்க்கு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். இது சவுதி அரேபியாவுக்குமே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஆனால் அமெரிக்கா இதெல்லாம் கன்சிடர் பண்ணதா தெரியல. இப்போது இதனை எதிர்த்து ரஷ்யா, சீனாலாம் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி நீங்கள் இந்த மருந்துக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு. ஆனால் அமெரிக்கா வெனிசுவேலாவை தாக்க நினைத்தால் ஒன்றும் பண்ண முடியாது வெனிசுவேலாவில். ஏன்னா ரஷ்யாவோ இல்லை சீனாவோ
ஒரு டைரக்ட் வார் இதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் வெனிசுவேலாவில் அவங்களால களத்தில் குதிக்க முடியும். மற்றபடி என்னத்தை சப்ளை பண்ணுவாங்க அவங்க? நாங்கள் ட்ரோன் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. வெனிசுவேலாலேருந்து வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்க ட்ரோன்ஸ் அனுப்ப முடியும்? அண்ட் அவங்க கப்பற்படை கப்பல்கள்லாம் வந்து வெல் டிஃபெண்டட். அப்போ என்ன பண்ண முடியும் அவங்களால? இவங்க பாட்டு வந்து டொமஹாக் இதை வச்சு தான் முதல்ல ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. சர்ன்னு போட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணுவாங்க. ஏற்கனவே அங்கே ஜனங்க பசி பட்டினியில் செத்துனுக்கிறாங்க. அப்பா இது ஏதாவது முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அமெரிக்காக்காரன் அங்கிள் சாம் அவர் வந்து ஏதாவது பொட்டலம் போடுவாரா அப்படின்னு உள்ளுக்குள்ளே கிளர்ச்சி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதை வந்து ரஷ்யா சீனா இவங்க நினைத்தாலும் தடுக்க முடியாது. இவங்க ஆர்மி அங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்களா? ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனோட சண்டை போட்டுனுக்கிறாங்க. லட்சக்கணக்கான மரணம் இருக்கின்றது ரஷ்யா தரப்பில், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்படி இருக்குச்சே இவங்க வந்து ஆயுதங்களையோ இல்லை வந்து இராணுவ வீரர்களையோ வெனிசுவேலாவுக்கு அனுப்ப முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, இல்லை நாங்கள் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் சிக்கல். ஏன்னா உக்ரைனுக்கு அதுக்கப்புறம் அவங்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது சிக்கலை இன்னும் பெருசாகும். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய சப்ளைன்றது குறைய ஆரம்பிக்கும். உக்ரைனில் சண்டையை மூட்டி விட்டு ரஷ்யாவுடைய ஆயுதங்களை குறைக்கணுன்றது தான் இவங்களுடைய பிளான். இப்போ வந்து இங்கே இது செல்லுபடியாகலைன்னும் போது வெனிசுவேலாவில் ஆரம்பித்து விட்டாங்கன்னா இந்த ட்ராப்பில் போய் விழுவதற்கு ரஷ்யா தயார் கிடையாது. அதனால தான் வந்து ட்ரம்ப் இப்படி மிரட்டின்கிறார். உக்ரைனில் சண்டையை எப்படியாவது நிறுத்தி ஆகணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் அங்கே இன்னொரு சண்டையை ஆரம்பிச்சிருவோம், உங்களுக்காக எங்களுக்காக பார்த்துக்கலாம் அப்படின்னு. சார் இதெல்லாம் வந்து நியாயமா? இன்டர்நேஷ்னல் லா அதெல்லாம் வந்து ஒத்து வருமா அப்படின்னா அதை பற்றிலாம் அவங்க யாருமே கவலைப்படுறது கிடையாது. இப்போ இந்த டாரிஃப் போட்டுக்கிறாங்களே அமெரிக்காவில், இதுக்கும் வந்து அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? WTOவில் போயிட்டு நீங்கள் கேஸை போட்டிங்கன்னா அது ஒரு பல வருஷங்கள் இழுத்தடிச்சுட்டு ஆமாம் இவங்க செஞ்சது தப்பு அப்படின்வாங்க. WHOலேருந்து நான் வெளில வரேன் அப்படின்னா மாதிரி ஒரு WTOலேருந்து வெளில வரேன் அப்படின்னு சொன்னாலும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி தானே ஓடி நிற்குது. யுனைடெட் நேஷன் ஒன்று பல்லு பிடிங்கின பாம்பாக ஒரு பக்கம் உக்காந்து நிற்குது. அவங்க இதை பற்றிலாம் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. குண்டு போட்டால் இல்லை இது கவலை அளிப்பதாக உள்ளது. இப்படி கவலைப்பட்டுக்கினே இருக்கிறதுக்கு நீ எதுக்கு இருக்க, போய் தொலைங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாகுது UN பார்த்து. சரி, அப்போ இதை தடுக்கவே முடியாதா? அப்போ வெனிசுவேலாவை வந்து அமெரிக்கா முழுங்கிருமா அப்படின்னா கரெக்டு. நீங்கள் அந்த பக்கம் ஆட்டையை போட்டிங்கன்னா நாங்கள் இந்த பக்கம் ஆட்டையை போடணும். விரைவிலேயே புதின் வந்து சீனா போகிறார். என்ன டிஸ்கஷன் அப்படின்னு தெரியல. ஆனால் வெனிசுவேலாவை முழுங்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைச்சாங்கன்னு சொன்னால் அங்கே ஆட்டம் ஆரம்பமான ஒரு சில நாட்களில் இந்த பக்கம் தைவானை சுற்றி அப்படியே அவங்களுடைய கப்பற்படையை வச்சு பிளாக் பண்ணிடுவாங்க சீனா. தைவான் மேலே ஒரு குண்டு கூட போடாமல் அதை வந்து முழுங்கணும் அப்படிங்கிறது சீனாவுடைய பிளான். நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அமெரிக்காவால். என்ன பண்ணுவீங்க? அங்கேருந்து 4 கப்பல் அனுப்பி நான் குண்டு போடுவேன் அப்படின்வீங்களா? முழு வீச்சில் அந்த களத்தில் இறங்கிறதுக்கு அமெரிக்கா முன் வராது. இது சீனாவுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். அண்ணன் ட்ரம்ப்புக்கு மட்டும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே பெரிய முட்டா பையன் யார் தெரியுமா? மற்ற எல்லாரையும் முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கான்ல, அவன் தான். ஸோ இந்த த்ரெட் இதை வச்சு மட்டும்தான் வெனிசுவேலாவுக்கு எதிரான தாக்குதலை ரஷ்யா சீனா இந்தியா இந்த ஆக்சிஸால் தடுத்து நிறுத்த முடியும். நிறுத்துவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு த்ரெட், ஏன்னா தைவானை முழுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த செமிகண்டக்டர் எக்ஸ்போர்ட் இதை வந்து அமெரிக்கா பெருசாக நம்பிட்டு இருக்கு. அது நாசமாக போயிடும். உடனே எல்லாம் அங்கே வந்து அமெரிக்காவில் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏராளமான இண்டஸ்ட்ரி, இதை நம்பி இருக்க இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். அதனால் நீ அங்கே செக்கு வச்சியானா நான் இங்கே செக்கு வைப்பேன் அப்படின்னு இந்த ரஷ்யா இந்தியா சைனா ஆக்சிஸ் நிச்சயமாக இறங்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அப்படி ஒரு ஆக்ஷனில் இவங்க இறங்கினாங்கன்னா அமெரிக்காவுக்கு வேறு வழியே கிடையாது. சாரி வெனிசுவேலா, நாங்கள் இன்னொரு நாள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு திரும்பி வந்து தான் ஆக வேண்டும். ஒரு உபன்யாசத்தில் கேட்டேன் சமீபத்தில். அதில் அவர் சொல்கிறார், மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு ரொம்பவே உதவி பண்ணது யார் அப்படின்னா நம்மலாம் யாரையோ நினைப்போம், அர்ஜுனன் அப்படின்வோம், இல்லை தர்மர் அப்படின்வோம். நான் அவர் சொல்கிறாரு சகுனி தான் அப்படின்றாரு. ஏன்னா இந்த பூபாரத்தை குறைக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தானே இந்த கிருஷ்ணாவதாரமே. அப்போது அதுக்கு மிகப்பெரிய உதவியை செய்தது சகுனி தான். துரியோதனன் அப்படியே உசுப்பேத்தி விட்டு ரணகலமாக்கி அப்படியே அத்தனை பேரையும் பூண்டோடு அழிச்சான் பத்தியா. அந்த சகுனி தான் மிகப்பெரிய உதவியை செய்தது அப்படின்னாரு. அந்த மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவில் அண்ணன் ட்ரம்ப் அவர்களை நான் துரியோதனன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த சகுனி தான் யாருன்னு தெரியல. எதுக்குன்னு கேட்குறீங்களா? அந்த நோபல் பரிசோட மிகப்பெரிய பரிசு ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம். அமெரிக்கா அண்டு யூரோப்பியன் யூனியன் ரெண்டுத்தையும் ஒட்டுமொத்தமாக நாசமாக்க போகிறதே அந்த சகுனி தான். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.